இந்த வாட்டி MM+ல இல்ல, மீடியா மேசன்ஸ்ல லோசக் போசக் பசக் இனி வரப்போகுது. லெட்ஸ் வெல்கம் அதிர்ச்சி அருண் அண்ட் ஜெல்டா. இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு பாபு. பூச்சி பாபு. மோனிஷா பேசியன் பூச்சி அங்கிள். ஒரு 1000 பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப்ல தன்னோட போஸ இங்க ரெண்டே பேருக்குள்ள தான் போட்டியே. ஒன்னு ரெட் டிராகன், இன்னொன்னு பிளாக் டிராகன். சந்திரமுகில ஒரு பாம்பு இருக்குதானே? சந்திரமுகி மௌத்தார்கன் இருக்கா? இல்ல இந்த பாம்பு எடுப்பார்ல அது எது? எனக்கு என்னடா தெரியும்? 10 வருஷம் முன்னாடி என்ன பண்றதுன்னு தெரியாதுல, நுங்கு வெட்டிட்டு இருக்கேன். ஐபாவர்க்கு வந்த மாதிரி இப்படி நிக்கிறாரு. இப்ப பாரு கண்ணா, சிங்கம் தலை இறங்கிருச்சு. அவனே நீ காண்டிடா. புஜ்ஜி பாவம் கோவப்பட்டுட்டா ஆட்டவா. இனி எரிமலை வெடிக்கண்டா. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிவுல 2280 ரூபீஸ் ஜெயிச்சிருக்கீங்க. ஓகே ப்ளீஸ் 2000 எடுத்துக்கிறோம். அந்த 280 அந்த ஃபாதரும் டாக்டரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு எதற்காக அந்த 280 கொடுக்குறீங்க? பாவம் நின்னுட்டே இருக்காங்களா, அதுக்காக வேற எந்த ரீசன் இல்ல. 280 எடுத்து சமத்தா இருக்கணும். ஓகேவா? காலன் பக்கத்து ஆப்போசிட்ல தந்திட்டி ஆப்போசிட் கல்ல என்ன வாழ்க்கை ஒரு வட்டம். ஆள்க வட்டமோ சதுரமோ நாங்க என்ஜாய் பண்ணிக்கிறோம். மூடி நாடுங்க. கொலை பண்ணிடுவேன் உன்னை. நீங்க எவ்வளவு பேசிருக்கீங்க அங்கிள், இந்த ரவுண்ட் சும்மா கூடாது. ஆமா. அந்த லாஸ்ட் இதுல ஒரு டைலாக் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? அந்த சவால் டைலாக் சொல்லுங்க அவர்கிட்ட. பக்கத்துல யாரா? டைலாகே மறந்துட்டீங்களா டாடி? பக்கத்துல ஏய் பக்கத்துல ஆறான்னு சொன்னலடா. இப்ப ஜெயிச்சு காட்டுறோம் பாரு. பயப்படாதடா. அத ஏன் நீ பயந்துட்டு சொல்ற? தைரியமா சொல்லுப்பா. கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. எஸ் மாசா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம். ஏய் இதான்டா எங்க அப்பா. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா ஆடி முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்குள்ள போக போறோம். ரெண்டாவது ரவுண்டோட பேரு மாயா மாயா எல்லாம் மாயா. இப்போ காசிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? அங்க போயிட்டு நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க? why you are going there? பேடா காசிக்கு போய் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க? ஏடா என்கிட்ட தான் கேக்குறாங்க, நீங்க பதில் சொல்ற. பாத்தீங்களா? கேள்வி அவங்களுக்கு தானே. எஸ் நீங்க சொல்லுங்க. நான் சீரியஸா தான் சீரியஸா சொல்றேன். தான் சொன்னோம். எஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான இடங்கள் எல்லாம் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நினைச்சா நம்மளால போக முடியாதா? Yes. அங்க இருந்து நம்மள கூப்பிடுவாங்களா? யார் ஃபோன் பண்ணியா? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா. சப்பனி முருகா. கோஸ் வந்துரும் உனக்கு, வாழ்க்கையே போயிடும்டா. அவரை கேர்ள்ஸ் வந்துடும் சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. ஆமா. குட் பண்றா. சாமி மன்னிச்சிருக்க சாமி. அதான் உடனே மன்னிப்பு ஏத்துக்கிட்டேன். தப்புன்னு ஒண்ணுத்துட்டேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப சரி ஓகே நம்ம காசி போகலாம், ஒரு சில விஷயங்கள் நம்ம போய் பார்க்கலாம், பார்த்துட்டோம்னா இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி மணிகர்ணிகா காட் எல்லாம் இருக்குல்ல, போன இருக்கிற இடம்லாம். ஸோ அங்கே போய் பார்க்கணுன்னு இருந்தது. ஸோ டக்குன்னு ஒரு தாட் வந்துருச்சு. அப்படியே போயிட்டு வாரணாசி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டேன். நைஸ் நைஸ். நம்மளோட அந்த ரவுண்ட் பேரும் மாயா மாயா எல்லாம் மாயா. தட் மீன்ஸ் எல்லாம் மாயா, எல்லாமே ஒரு டிலூஷன். இந்த உலகம் அதான் சொன்னேன். அதான் உலகமே இவ்வளவுதான் இருக்க போகுது. அவன் என்ன சொல்ல வரானா? புடிச்சுங்களோட வாழ்ந்துடணும். இல்லையா லைஃப் சொல்லவே எந்த ஒரு இதுலயுமே அந்த வேர்ட் வரவே இல்ல. எனக்கு புரியல. இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வாழ போறது ஒரு வாழ்க்கை. சரி. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. யார் சொல்லியிருக்காரு? தளபதியே சொல்லியிருக்காரு. So, அந்த மாதிரி கிடைக்கிற வாழ்க்கையில அவங்க புடிச்சுங்களோட வாழ்ந்துடணும். பிடிக்கல அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துடணும். பிடிச்ச இடங்கள் டிராவல் பண்ணணும், டிராவல் பண்ணிட்டு பிடிச்ச விஷயங்கள் பார்க்கணும். ரைட் விடு. ஸோ மாயா மாயா எல்லாம் மாயாவும் அப்படிதான் இருக்கும் போது என்ன மேட்டர்னா, ஒரு மூவி ஃப்ரேம் இருக்கும். இந்த ஃப்ரேம்ல இருக்கிற கேரக்டர்ஸ் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேரும் ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த ஃப்ரேமை நீங்க பார்த்து அது என்ன மூவி நீங்க கெஸ் ஓ பண்ணுவோம். அப்படியா? ஸோ இந்த வாட்டி there is no lifeline. அங்கிள் இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோம். ஓகேயா? அவர் நம்மள வச்சு ஜெயிக்க போற ஒரே டைம் தான். ரெடியா? ஓகே. ரெண்டாவது ரவுண்ட முதல் கேள்வி இதோ. என்ன படம் என்ன படம் என்ன படம்? எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் சொல்லவா? சொல்லுங்க. கம் ஆன். இல்ல நான் பண்ண மாட்டேன். இன்னும் ஒரு போட்டோ. சரி புது படமா பழைய படமா? இப்போ இந்த படம் தான். எனக்கு தெரியும், நான் சொல்லவாடா? ரீசன்ட் படம் தான். Recent. ஒரு பெரிய ஸ்டார் படமா சின்ன ஸ்டார் படமா? ஆமா ஆன்சர் சொல்லிடுறேன் அப்படியே. போடா கேடி. அதேதான் எனக்கு அதான் தோணுது. சூப்பர். ஓகே. ஆனா மனசுக்குள்ள வச்சுக்க வெளிய சொல்லிடுறேன். வெளில சொல்லுங்கடா, அமுக்கிட்டல. தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடிடில நல்ல ரெஸ்பான்ஸ் வந்த ஒரு படம். வெயிட் எடுத்து சிறை. அல்லடா நீ தப்பா சொல்ற. சிறையா? இட்லி கடை. ஆமா எஸ், இட்லி கடை. ஏதாச்சும் ஒன்னு சொல்லுங்க. ஏய் இட்லி கடை வேணா. ஒரு ஆன்சர். ஓ அந்த கடை முன்னாடி ஆடு இல்லையோ? 1 சிறை. ஆப்ஷன் ஏ சிறை. ஓகே உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம தப்பா சொன்னா அவங்க வின்னா. ஆமா. ஐயோ அதுக்கு தான்டா அமைதியா இதான்டா ஜெபம் பண்ணும். 8வது அதிகாரத்தை ஏஸ் என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே. சிறையில ஆடு இருக்கும், ஆடு வளர்ப்பாங்க. ஆனா இட்லி கடையில இருக்கு. என்ன சீன்? சிறை எந்த சீன்? சிறையில அந்த பொண்ணு வந்து அழுல. ஏய் அது மாடு இதுல தானடா இருக்கும். அவர் ஆட்டு ஒரு கொட்டாய் மாதிரி உட்கார்ந்து அந்த பொண்ணு பையன் மீட் பண்ணி அந்த ஃப்ரேம்ல இது வராது. உள்ள உட்கார்ந்து பேசுற மாதிரி தான் இருக்கு. ஃப்ரேம்டா இது ஒரு இப்போ கேட் இருக்குமோ. ஓகே சண்டை போடாதீங்க. என்ன ஆன்சர் பாத்தலாம். அந்த ஆன்சர் இஸ் இட்லி கடையா இருக்குமோ? ரைட் ஆன்சர்.
அந்த சிறையில புடிச்சு போடுங்க சார் இந்த அப்பா பொண்ணியா. இதோட நிறுத்திக்கிறோம். நீ யாருடா? பைத்தியக்காரடி. இந்த படத்தை பார்க்க சொன்னது நான் அவங்கிட்ட. பார்க்க சொல்லு. நான் சொல்லலானா? சரியான பையன். நான் இத்தனைக்கு அதிர்ச்சி. அந்த படத்தை பாருடா, கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு. மதர் ப்ராமிஸா இந்த படத்தை நான் பார்க்கல. நான் வந்து துரந்தர் ஒரு படம் பார்த்தேன். நான் ஃபோன் பண்ணி முடிச்ச துரந்தர் ஒரு படம் பயங்கரமா ரன்வீர் சிங், அக்ஷய் கண்ணா பாட்டு அவங்க அப்பா மாதிரி குடிச்சு ஆடிட்டு இருக்காரு பாரு. உங்க அப்பா மாதிரி குடிச்சு ஆடிட்டு இருக்காரு. இல்ல அந்த படத்துல மாசம் ஆடிட்டு இருக்க. அப்படி இதெல்லாம் ஒரு தமிழ் சிறைன்னு ஒரு படம் அப்படி இப்படின்னா இல்ல மோனி நான் பார்க்கல மோனி. 2 நாள் சொன்னேன்டா. 2 நாள் டார்ச்சர் பண்ணா. இல்ல மோனி நான் பார்க்கல மோனி, நான் டைம் இருந்தா பாத்துறேன். நீ நீலோத்தி அதெல்லாம் பாடுறா, என்ன ஃபீல் தெரியுமாடா? அழுதுட்டேன்டா அப்படிலாம் சொன்னேன். இன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த சிறை தான். ஏன் சார் ஒரு ஃபேமஸ் டைலாக் என்னன்னா, நான் இல்லாம நீ சந்தோஷமா இருப்பியான்னு அந்த பொண்ணு கேக்குது. கேட்டுக்க, நான் எல்லாமே சந்தோஷமா இருப்பியா? டைலாக். ஏய் நல்லா எடுத்து ஓகே, கொடுக்கறடா நீ. சிறை இஸ் ரைட் ஆன்சர். சோ 1 பாயிண்ட் உங்களுக்கு. சம்பாரிச்சிட்டோம். இப்போ நீங்க அடுத்த 2 பாயிண்ட் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னா நீங்க தான் ரவுண்டோட வின்னர். நீங்க 1 சொன்னாலும் நீங்க தான் வின்னர். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. யாருடா இது? Got the answer. You got it. Red Dragon. பராசக்தி. பராசக்தி. படம் நான் பார்த்தது இல்ல, உண்மையில படம் அந்த ஹீரோயின் தலையில இருக்கிற பூ பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். படம். ஆனா அந்த கொண்ட அந்த இது ஹேர் ஸ்டைல், இது ஃப்ளவர், இதே மாதிரி Dress. ஒரு ஹீரோயின் எப்படி எல்லாம் நோட் பண்ற பாரு. So Black Dragon சொல்லுங்க. தெரியாது. மாவீரன் மட்டும் தான் பாப்பீங்களா? ஏய் இல்ல அவன் சொன்னது கரெக்ட் தான். பராசக்தி ஸ்டீல் லுக் மாதிரி இதெல்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் லுக் இருக்கும். ரெட் லீலாவா? ரெட் இல்லடா. ஸ்ரீலீலா. அவன் இதுக்காகவே எல்லாத்தையுமே பாத்துர்க்கான் போலடா. நாங்க படம் பார்க்கறது ஹீரோயின்ஸ்க்காக தான். My God. ஆன்சர் தப்பா இருந்தா என்ன பண்ணலாம்? அவங்க தான் போறோம். தப்பா இருக்காதுடா, அவன் கரெக்டா தான் சொல்லுவா. ஏ நீலோத்தி. ஓகே, and the answer. பஞ்சாரத்தை போட்டு போடுறே அடி அலையே அலையே பஞ்சாரத்தை போட்டு நீ பஞ்சாரத்தை போட்டு. எனக்கு புரியல, எனக்கு நீ விட் பண்ணிக்கோ, காசு எடுத்துட்டு போய் ஜாலியா இரு. ஆனா வந்து இங்க வந்து இந்த மாதிரி கை பிடிச்சு ஆடாத, எனக்கு அது முடியல. ஆக்சுவலி இரு அப்பா ஒண்ணு மட்டும் சொல்லு. தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சிச்சு, இப்ப நேஷனல் ஆத்த முடிய போகுது. ஜெயகே ஜெய ஜெய ஜெயகே. நானே யோசிக்கிறேன், என்ன நீ நகர்ந்தோடனே தான் ரோஸ் செஞ்சு அதுக்குள்ள ஒரு ரோஸை பத்தி சொல்லிட்டான். அவர் எந்த ரோஸை பார்த்தா சொல்றான்னு தெரியாது. நான் வந்து அந்த மண்டைய ஆனா அந்த படத்துல பார்த்தேன். ஸ்ரீலீலா லுக் உனக்கு ரொம்ப பிடிக்கும். இரு உனக்கு பிடிக்கும்ன்றது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஏன்னா இவங்க எனக்கு பிடிக்கும். நீ என்ன மீறி போறா? இது எங்களுக்கு பிடிக்காது. சோ 2 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணி இந்த 2வது ரவுண்ட்லயே ஜெயிக்கிறது ரெட் டிராகன். ஐயோ அம்மா அத கூட ஓகேவா? சோ இப்போ இந்த 2வது ரவுண்ட்னால எக்ஸ்ட்ராவா 200 ரூபீஸ் நாங்க ஆட் பண்ண போறோம். 2000 நோட் வந்து பேன். இல்ல புரியல. 2000 பேன் பண்ணிட்டாங்களா என்கிட்ட கேக்குறேன். எனக்கு என்னடா தெரியும்? சோ இப்போ யார் உள்ள போறீங்க? இப்போ நான் தான் போறேன். சூப்பர். ஆனா ஒரு வருஷம் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஓவர் ஆக்டிங் கொடுக்காதடா. குடிக்கிட்டு வச்சு தான் காசே வருது. நல்லது வருது, காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீ எனக்கு மேக்ஸிமம் உண்மையிலே உள்ள போனா கிளாஸ்ட்ரோபோபிக் தான். ஏன்னா இருந்தாலும் உன்னை விட நான் நல்லா விளையாடுவேன். அவளை பூச்சி பூட்டுறேன். வெளியே வர விடாத. ரெடியா? ஆ ஓகே. ஐயோ ஆக்சிஜன் கிடைக்கல. ஆக்சிஜன் கிடைக்கலையா? அவ்வளவு இப்ப சாதி சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்துட்டாங்க. கோகுர பொட்டி சாத்திட்டு மூச்சு அடிக்குது உனக்கு. தெரியுது, நீ மூடு. You can do it. Come on. டக்குன்னு போடுங்கடா. ஓகே ஓகே நான் பண்றேன். சும்மா சாத்தாத, கொஞ்சம் திறந்து இருக்கட்டும். ஓகே and your 20 seconds. எல்லாம் ஒழுங்கா புடிங்க நடடா. மூடுடா. ரெடி. Start now. ஏய் புடி, கையில புடி, கையில புடி. கையில புடி. நல்லா புடி. ஐயோ. புடி. ஏய். பைத்தகன் பரதநாட்டியம் ஆடுறது புடி. பரதநாட்டியம் ஆடுறது புடி. நல்லா புடி. முடிய பிடிக்காத. இவ்வளவு ஸ்டைலா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். வா. சோ மொத்தமா 750 ரூபீஸ் ஜெயிச்சிருக்கீங்க. உன்னோட சம்பாதிச்சுட்டா அது போதும் எனக்கு. ஓகே இப்போ யார் அதை சுத்த போறீங்க? நானே தான் சுத்த போறேன். சூப்பர். ராசி கை போல. ஐயோ. காசிக்கலாம் சும்மா போனீங்க. நீ ஜாதியால உள்ள பகீர் காசியாடா பேசுற புரிய. அது இங்க தான் பேசிட்டு இருக்கோம். எது அவன காசிக்கு போயிடுறீங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. படம் ரெடி சுத்து. மை ஏழு காட். வாடா 7 வாடா 7 வாடா 7 வாடா 7 வாடையா? 7 வாடா 7 வாடா 7 வாடா 7 வாடா 2 வேணாடா 7 தான்டா வேணும். ஐயோ into 5. So 750 into 5 3750 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. மை காட். டோட்டலா 6030 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்ஸ். கம்மி தான். 6030. 30 நீங்க இது அப்ப இப்படி பண்ற பத்தி அதுதான் இன்னும் இதுவாகுது எனக்கு. கவலைப்படாத.
தேட்டிக்கு சாதம் நினைக்காத 6 முட்டை வாங்கலாம். அதனால என்னைக்குமே சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட் இல்லை, காசு தான். இன்னொரு அப்டேட் இருக்கு. மோனிஷா வந்து அவங்க பேங்க் மேனேஜர் கிட்ட இன்னைக்கு ஒரு ஹெவி அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போல. பட் இன்ன வரையும் அந்த பேங்க் மேனேஜர் கால் பண்ணிட்டு நான் தருவேன். ஃபுல் காசு அவளுக்கு கொடுத்துடலாம். ரெடியா அங்கிள்? இந்த வாட்டி முடிச்சுட்றோம். இருக்கடி கச்சேரி. LMP சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட லாஸ்ட் ரவுண்டுக்குள்ள வந்துட்டோம். ஓகே, லாஸ்ட் ரவுண்டுக்கு போக முன்னாடி அங்கிள் நீங்க வந்து TCDCயோட ஃபினாலே ரவுண்டுக்கு வந்திருந்தீங்க. ஸோ வந்து நிறைய சம்மர் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆச்சு அந்த ரெஸ்பான்ஸ்? அங்க ஒரு டிராஃபிக் போலீஸ் என்ன கேட்டாரு, நீங்க தானே பிஜு அந்த ஷோல வந்தீங்களா அப்படி? அங்க பார்த்தா இவங்க கேக்குறாங்க. அந்த மாதிரி என்கிட்ட வந்து நிறைய கதை சொல்லி இருந்தியாப்பா, என்ன சொல்லு உனக்கு மறக்க முடியாத? என்ன வந்து விஷ் பண்ணிடுறாங்க, இவ்வளோ விட்டுறாங்க. மோனிஷா வந்து இப்படி வாங்க. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, நான் சொல்லும் போது கூட நீங்க இதோ நினைச்சிருப்பீங்க. ஒரு மால்ல ஏதோ போயிருக்கும் போது, சார் நான் உங்க பெரிய ஃபேன் சார் நின்று இருக்கேன். அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஜாலி ஆயிடுச்சு. இப்போ அங்க வர்றதெல்லாம் இப்போ இங்க வருது. எங்க மம்மி வேற இவனை ஏன்டி கூட்டிட்டு போனேன், ஒரு பொண்ணு வந்து பேசுது அப்படி. டேடி பத்தி நான் நல்லா என்கிட்ட கேள்றேன். இது வந்தாலும் சொல்லுங்க. இதெல்லாம் தான் டேடிக்கு நான் பெரிய ஸ்கில்லா பாக்குறது. டேடிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியலையோ தெரிஞ்ச மாதிரி மத்தவங்க அட்வைஸ் பண்றது அது டேடிக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தாண்டி அவர் கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம், சிரிச்சிட்டே இருக்கலாம். நீங்க ஒண்ணு பாருங்க, இன்னொன்னு ஒருத்தருக்கு முடி வளர்ந்தா முடியை வெட்டலாம், தாடி வந்தா ஷேவ் பண்ணலாம். ஆனா அது வருது வரலையோ வாரம் தாடி ஷேவ் பண்ணுவாரு, வாரம் முடி வெட்டுவாரு. அது ஏன்னா தெரியாது. நீ காசு போது போல முடி வளருது அவருக்கு தெரியாது. வாரம் ஆன உட்காருவாரு, ஹேர் ஸ்டைல் பண்ணுவாரு. அவன் வந்து திடீர்னு டாடி நீங்க மட்டும் இந்த கட்டு பண்ணி பாருங்க, இந்த ஹீரோ மாதிரியே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானா. இவர் அது உண்மைன்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் கடைக்கு போய் அவன் சொன்ன மாதிரியே வெட்டிட்டு வந்து சக்தி நீ நம்ப மாட்டீங்க, அவரோட கான்ஃபிடன்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இப்ப ரீசெண்டா அந்த ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, பாரடைஸ்ல நானி பாட்டு. ஆமா, ஸ்டெப் முடி வெட்டு கடை போய் இருக்கு நானி ஹேர் ஸ்டைல் வைங்கன்றாரு. நானியில கொண்ட போட்டா இந்த முடி வச்சுட்டு நானே ஷாக் ஆயிட்டால. அவரோட கான்ஃபிடன்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்க வந்து நீ போ கடல் கலந்து நான் வரேன்ற மாதிரி கடல் கலந்து போய் vlog எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த ஃபினாலே எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபினாலே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஓகே எப்பயுமே வந்து சீசன் 1லயும் வந்து அந்த ஃபினாலே இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ யார் கூட காம்போ ஆக போகிறோம், அதுவும் லாஸ்ட்டில் அந்த ஒரு வாட்டி எல்லாருமே பேசிட்டு போகிறது, அது எல்லாமே பயங்கரமாக இருக்குமா. திடீர்னு பார்த்தா ட்விஸ்ட்டாக வந்து இல்லை நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா போகிறீங்க, இது என்ன அவன் கூட காம்போ ஆகணும்னு ஆசைப்பட்டதான், அதுக்கு நீ இப்படி ஸ்ரீலங்கா போய் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ட்ராவல் எல்லாமே நல்லா இருந்து, இவங்க கூடலாம் இருக்கிற அந்த மொமெண்ட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் ஒரு மாதிரி ஃபீலிங், அங்கே தனியாக வந்துட்டு இருந்தேன். நான் பேசவா அதை பற்றி? எஸ், எனக்கு உண்மையே சொல்லணும்னா எனக்கு ஃபினாலில் வந்து அந்த நிமிஷத்துல என் கூட மோனிஷா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. அவள் வாகிசன் கிட்ட போனது ஒரு சந்தோஷம் தான், பட் அன்னைக்கு அந்த நாள் வந்து என் கூட அவள் இருந்திருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன் ஃபினாலே அன்னைக்கு. அதிர்ச்சி கிட்ட கூட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, நான் இவங்கிட்டே சொல்லாம தான் கிளம்பி போனது. ஓஹோ, எனக்கு அதுவே வேற, ஐயோ இவன் அவன் வேற கால் பண்றான், முன்சே எப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேண்டா அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸா பண்ணிருக்கேன். தெரியல, நான் ஒரு கால் போடும்போது செல்லாக்க வர சமயம் பிளான் பண்ணிட்டாங்க போல. என்னமா நடிக்குது, ஏதோ கூலி நடிச்சா நடிக்குதுல பாவி. அதிர்ச்சி ஷூட்ல வந்துட்டு இருக்கேன். ஷூட் முடியல, ஓகே ஷார்ட் முடியல போல, ஷூட் பண்ணு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஸ்ரீலங்கால உட்காந்துருக்கா அங்க. ஆனா நின்னுட்டு இருக்கேன், எப்பயுமே இவனுங்க வருவானுங்க, இல்ல நான் போவேன், யாருமே வர மாட்டானுங்க, நானும் எங்கேயுமே போக முடியல. அங்க பாக்குறேன் இவனுங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறானுங்க, அதெல்லாம் சரியா. உண்மையில வந்து அவ பண்ணது பெரிய சாக்ரிஃபைஸ் தான், இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா கிடையாது. ஏன்னா யாரால அப்படி பண்ண முடியுமா, அதெல்லாம் நீ சொல்லாத, அது சாக்ரிஃபைஸ் தான். இந்த மொமெண்ட் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கும். பட் நீங்க அதுக்கப்புறமும் நீங்க கம்ஃபர்ட்டா எல்லாரும் கூட பேசுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் கீப் கோயிங். சூப்பர். லோச்சக் மோச்சக் பச்சக் சீசன் 2ல உங்களுக்காக புதுசான ஒரு லாஸ்ட் ஒன் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் இந்த ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த ரெண்டு மூவில இருக்கிற ஒரு காமன் விஷயத்தை யூ ஹேவ் டு பஸர் பிரஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ TCDC இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னா என்ன காமன்? உங்க ரெண்டு பேரோட ரீல்ஸ் அந்த மாதிரி காமனான விஷயங்கள்ல நீங்க வந்து சொல்லணும். புரியுதுங்களா? நீ அடிச்சிட்டியடா. சரியா? உங்களுக்கான முதல் क्वेश्चन இதோ. கவுனி. நான் கவனிச்சிட்டு தான் இருக்கு, நீ கவனி. காவலன் எம்டன் மகன். என்னடா இது, எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. ரெண்டு படத்துல காமனா இருக்கிறவர் இருக்காங்க. காவலன் படத்துல யாரு? விஜய் தானே? ஆமா. எம்டன் யாருடா? எம்டன் அப்பா, நான் வெயிட் பண்ணுவேன். ஓ மை காட், அது ரொம்ப சீரியஸான டாடி அவரு. அப்ப நான் சரிதான் இருக்குமா? எஸ், ரெண்டு பேரும் வடிவேல் சார் இருப்பாரு. வடிவேல் சார் இருப்பாரா? வடிவேல் சார் ரெண்டு பேரும் படத்துல காமனா இருப்பாரு. நீ சொன்னா கரெக்டா தான். வந்து என் மடியில உட்காரு, கமான் கமான், மடியில உட்கார சொல்றாரு. இவன் அடிபட்டு சாக போறான்டா. அந்த காமெடி வர சொன்னேன். ஓகே, வடிவேல் சார் ரைட் ஆன்சர். ஐயோ. அண்ட் இதுல வந்து நாசர் சாரும் இருக்காரு. எஸ், நாசர் சார் இருக்காரு. வித்யாசாகர் தான் ரெண்டு பேரும். ஓ, எப்படிடா உன் தலையில இதெல்லாம் இருக்கு? நசுக்கி விடு சிவகாமி. அடுத்த क्वेश्चनக்குள்ள போயிடலாமா? இதுதான் ஒண்ணே ஒண்ணு இல்லன்னா அவங்க தான். உங்களுக்கான
அடுத்த கொஸ்டின் மொத்தம் 5 கொஸ்டின் இந்த ரவுண்ட்ல. ஓ எஸ் ஃபரானா. சக்தி எனக்கு புரியலடா. கிஸ் படத்துல சக்தி நடிச்சிருக்கான். ஃபரானா அவனோட படம். எந்த சக்தி? இந்த சக்தி தான். சக்தி சோதனை. சாரி சக்தி. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. சக்தி அது என்னன்னு கேட்சிருப்பாரு சக்தி. ஆன்சர் இஸ் கரெக்ட். இந்த படத்துல சக்தி தான் காமனா நடிச்சிருக்காரு. அதான் உலகத்திலே தான் ஷோக்கு தானே ப்ரோமோட் பண்ணி தானே அதுல கெட் ஆகி தானே வின் பண்ற ஒருத்தனா ஒரு ஆங்கரை பார்த்ததே இல்லடா. யாரு படம்னா நாங்க ஆடினே தான் இருப்போம். டீம் ப்ளீஸ் கூலி மாவீரன். The next question. பையா சண்டைக்கோழி. லிங்குசாமி. லிங்குசாமி. டைரக்டர் சார். ஷூரா? எஸ் லிங்குசாமி. டைரக்டர் பேர் தான் சொல்லணுமா இந்த யுவன் கேம்? சங்கர் ராஜா சார் மியூசிக். தப்பா சொன்ன பாயிண்ட் ஆஃப். யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் லிங்குசாமி. அப்படியா? ம். And it's the right answer. நான் முத்துக்குமார் சார் தான் லிரிசிஸ்ட் Yes. இந்த படத்துக்கும். யுவன் சார் மியூசிக். எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓகே இப்போ நீங்க 2 பாயிண்ட்ல இருக்கீங்க, நீங்க 1 பாயிண்ட்ல இருக்கீங்க. நீங்க மஸ்ட் வின் ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் க்ளூ. ரோஜா பாம்பே. ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம், அரவிந்த் சாமி. ஏய் எங்க அப்பா சொன்னாரா? உங்க அப்பா ஏஆர் தான் எடுத்தாரு. ஏய் முடிச்சிட்டாரு. ஏஆர்னு சொன்னாரு. நீ அதுக்கு எடுத்து சொல்லிட்ட. ஏஆர் ரஹ்மான், அரவிந்த் சாமி, அது மணிரத்னம் சார் மியூசிக். மணிரத்னம் சார் மியூசிக்கா? மணிரத்னம் சார் டைரக்டர், வைரமுத்து சார் லிரிக். நிறைய இருக்கு. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணி இந்த கேள்விக்கு மட்டும் அவங்க வின்னர் ஆகாம இந்த ரவுண்டோட வின்னர் ஆயிருக்கீங்க. Red Dragon. நிறுக்கத்தை எழுப்பி கோபத்தை கிளப்பி மன்னிப்பு கேட்டா கிடைக்கா. டேடி கவலைப்படாத. போடா கேடி. இந்த வாட்டி இன்னும் எக்ஸஸா 500 rupees நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே ஓகே 500 கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுருங்க. சரி நான் இங்க தான் போறோம். எப்படியும் அனுப்பி விடுவாங்க. And the 20 seconds starts now. கொஞ்சம் கஷ்டம்தான். 500 போடுறா. 500 புடிடா. எங்க 500 வரவே அவர் இல்லையே. நெஞ்ச அவரே அடிச்சுக்கிறார். வருது. ஏய் காத்து வீச மாட்டேங்குது. 3 ஷர்ட் மேல ஒண்ணு இருக்கு. டைம் அப். காசு போய் நானே என்னறேன். 2840 ரூபாய் ஜெயிச்சிருக்கோம். இந்த 2840 எத்தனை மடங்கா மாத்த போறீங்க? இது வந்துட்டேன். இது 6 சுத்துறது. The last spin wheel and you go. Praise the Lord. ஏய் போட்டாடா. பிரேயரே. இப்போ கரெக்டா எனக்கு கொடுக்கல கடவுளே உனக்கு தான். 7 போதும் எனக்கு. 7ஏ போதும். ஊரெல்லாம் தராத. 7 வரும். இரு அப்படி பண்ணாத. அப்பதான் வந்து அது இதுவா 6க்கு கொஞ்சம் இங்க வா இங்க வா. And it's into 3 8520 rupees ஜெயிச்சிருக்கீங்க. So மொத்தமா 14550 ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம பண்ணுவோம். ஒரு ஹேண்ட் பேக் வாங்கிப்போம். ஓ மை காட். சென்டர் வந்துடலாம். இப்போ நம்ம பிளான் வச்சிருக்கோம்டா. வாங்க முன்னாடி வாப்பா. அவ உன்னை கழுவி ஊத்துவா. சரி இந்த காசு வச்சு நானும் மோனியும் ஷாப்பிங் பண்ண போறேன். டாடியும் நீயும் வெளியே வாட்சிங் பண்ண போறாங்க. வாங்க. 5000 அவங்களுக்கு 10000 எங்களுக்கு பிரிச்சு கொடுத்து. ஏய் சீ வேணாம்டா. நீங்க எடுத்துக்கோங்க. உனக்கும் இல்ல டாடிக்கும் இல்லடா எனக்கும் மோனிக்கும்னு சொல்ல. அப்ப நான் ரெண்டு சைடுல போட்டு கோயில்ல உட்கார்ந்துட்டு வந்து போறோம். எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓகே என்னதான் இவ்வளோ ஃபன்னாக அடிச்சு பிடிச்சி கலைச்சிருந்தாலும் பட் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நேச்சராக இருக்கிறது தான் பார்க்கவே சூப்பர். அண்ட் அண்ணன் வந்து அங்கிளை கலைச்சாலும் மாற்றி இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்டிவாக அந்த 2 பேர் எடுத்து ஹெல்த்தியாக போகிறத பார்க்கும்போது ரொம்ப எல்லாத்தையும் சுற்றி போட்டு திருஷ்டியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எப்பயுமே லைஃப் லாங் இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை. இட்ஸ் ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம சில விஷயம் சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா மிஷன் முடியவே இல்லை இன்னும் ஷோ முடிஞ்சிருச்சா? அதான் லாஸ்ட் ஒன்று முடிச்சு. சரி நீ எங்க தான் இருக்கிற? உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரே வேலை தான். வந்து சூப்பரா பண்ணுது, அது சுத்துறது, நீ அதே பண்ணிட்டு இரு. ஏய் இப்போ செட்டுக்குள்ளே ஃபேன்ஸ் வர ஸ்டைலா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தலைவா கொஞ்சம் வந்துரு. தயாரிங்க வந்துரு தலைவா. விசில் நாட் அலௌட். தம்பி கீழ இருங்க. அமைதியாரு. அது பிஜு பாபு ஃபேன்ஸ்டா. அப்பதான் கிஸ் பண்ணு. ஃபேன்ஸ் அவரு. ஓ புஜிபா ஃபேன்ஸ். டாடி உன்னோட ஃபேன்ஸா டாடி அவரு? கண்ணா கீழே இருங்க. அதான் தம்பி சிம்பிள்ரா சக்தி. மீடியா மிஷன் எந்த ஷோ கூப்பிட்டாலும் எப்படி நான் vlog போனாலும் வெளியே ஒரு ஷோ போனா நானா இருப்பேன். அந்த மாதிரி மீடியா மிஷன் எப்போ வந்தாலும் நானா ஒரு இடமா இருக்கு. மோனிஷா சொன்ன மாதிரி தான். நாங்கள் எப்போ ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தாலும் லைஃப்லேயும் அடுத்த கட்ட எதுவுமே இல்லைன்னா கரெக்டாக அந்த டைமில் கூப்பிட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. அந்த ஷோ நல்லா போகிற மாதிரி எல்லாமே நல்லபடியாக போனோம். மொத்தத்தில் தேங்க்யூ ஸோ மச். அந்த கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதேமாரி கடைசி எல்லா ஷோ கூப்பிட்டுட்டே இருங்க, வந்துகிட்டே இருப்பேன். பேசு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என் கூட நிற்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஷோ வந்து. தேங்க்யூ மீடியா மிஷன். இந்த மாதிரி எங்களை அடிக்கடி வந்து கூப்பிட்டுட்டே இருங்க. நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. நன்றி சக்தி. தேங்க்யூ.
தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல அதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் வந்து டவுன் ஒரு லோல இருக்கோமோ அப்ப கரெக்டா வந்து ஒரு கால் வரும் மீடியா மெசேஜ் ஷோ அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அப்ப அவன் அப்படிதான் அவரு சும்மா டைவர்ட் அவரு பண்ணுவான் அவனை இவரு. கவனிக்காதப்பா அது மாதிரி போன வாட்டிலாம் நான் நிஜமாலே வந்து அந்த மாதிரி இருந்த சமயங்கள்ல போகும்போது அவ்வளவு கிரெடிட்டட் ஐ மீன் காசு கிரெடிட்டட் அப்படின்ற மாதிரி போயிருப்பேன். ஆனா வந்து அதை தவிர்த்து காசு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் தான். அதை தவிர்த்து இந்த மாதிரி அந்த இந்த இது மொமெண்ட்ஸ்ல தான் வந்து நிம்மதியை ஆமா கொடுக்கும். எவ்வளவுதான் நாங்க கலாய்ச்சிக்கிட்டாலும் இதெல்லாம் வந்து டேய் 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 ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டேடா. உனக்கு எப்போ சொல்லி தப்பு விசில் அடிக்க தப்பு கை தட்டுற. வெயிட் பண்ணு கூப்பிட ஃபேன்ஸ் வெயிட் பண்ணு. இப்போ நான் 10,550 உனக்கு ஒரு சாஸ் தரணும். அதான் பிளான் பண்றான். அது என்னன்னா எப்பவுமே நானும் இவனை தான் அடிச்சுப்போம் கேவலமா பேசிப்போம் கழுவி ஊத்திப்போம். ஆனா வந்து என்ன சொல்றது அந்த பாண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் டெல்னா இதெல்லாம் வந்து புதுசா எங்க அப்பா கூட வேற காம்போல வந்தேன். அதனால வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு மீடியா அவருக்கு இப்போ எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அவர் டைம் ஆயிடுச்சு. அவர் சுகர் வாரியா அப்படிலாம் பண்றாரு. நாளைக்கு உனக்கும் ஒரு சுகர். பயங்கரமான ஹாப்பினஸ் அண்ட் நிறைய பாசிட்டிவிட்டி சீசன் 2ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சக்தியை பத்தி சொல்லணும். சக்தி வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஷோல. உண்மையா சொல்றேன் இந்த ஷோ எப்படி சீசன் 2 அப்கிரேட் ஆயிருக்கும் அதை விட அவனோட ஆங்கர் அந்த ஸ்கில்லிங் சென்ஸா இருக்கட்டும் டைமிங் சென்ஸா இருக்கட்டும் ஒரு மாதிரி அவன் பண்ற விதமா இருக்குன்னா ஒருத்தர் ஒரு ஆங்கர் வைபா இருந்தா மட்டும் நம்மள எனர்ஜி பண்ண முடியும். அவன் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டா பண்ண முடியாது. இப்ப நிக்கலாம் யாரையும் வந்து ஆனா அவன் இதுலலாம் நான் தோத்து போயிட்டேன். அவன் என்ன ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கிட்டான். ஆனா வந்து இங்க தோத்து போய் கூட நீ என்ன வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ண நெகட்டிவா எதுவுமே சொல்ல. யாருடா நீ? இந்த விஷயத்தை சக்தி ரொம்ப பாராட்டணும். அடுத்தது இந்த ஷோவோட டைரக்டர் அருண் பிரகாஷ் சொல்லிட்டு அந்த பையனை பத்தி நிறைய பேர் சொல்றேன். இப்போ அவன் டிசிடிசில ஒரு ஏடியா இருந்தான். அதுக்கப்புறம் நிறைய ஷோல வந்து நான் பாத்துருக்கேன் ஏடியா ஒர்க் பண்ணா. இப்ப கேடியா இருக்கு. ஆனா அவனுக்கு ஆக்சுவலி சொல்லணும்னா அவர் நல்ல ஆக்டர் நமக்கு தெரியும். அவன் பொண்ணுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷேக் ஒரு நல்ல டைரக்ட் அவனோட பண்ணி ரீல்ஸ்க்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. வித்துல ஒன்னு ஹீரோ எடுத்தாரோ அதே மாதிரி ரிக்காத லவ் அப்படின்னு வச்சு எடுக்கலாம். ஏய் நான் அவனை பாராட்ட வந்தேன். அருண் பிரகாஷ் நீ நல்லா இருடா. இல்ல நல்லா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோடும் ஃபன்னாக ஹாப்பனிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் 4 பேரும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். நாங்க கிளம்ப மாட்டோம்டா இன்னும் கொஞ்ச நேரம். அடுத்த ஷோக்கு கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேமெண்ட் எப்படி? பேமெண்ட் உங்க எல்லாருக்கும் ஜிபேல கிரெடிட் ஆயிடும். இதே மாதிரி அடுத்தடுத்த வாரங்களை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் சக்தி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி வணக்கம் மக்களே.